மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராகி முனிவராய். எனக்காக என்ன நீ பெருசா செஞ்சுட்ட? இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. சனிய சோதப்பர். ஏய், இதுவரைக்கும் ஆசைங்க வெளியே கூட்டிட்டு போயிருப்பியா? இல்ல உன்கிட்ட நகை நடத்த வாங்கி போடு நான் கேட்டிருப்பேனா? ஒரு வாய் சோறு தின்ன முடியல என்னால இந்த வீட்ல. 2 வருஷமா குழந்தை இல்ல. எல்லாரும் அதை கேட்டு கேட்டு ஐயோ. என்னடா இந்த பிரச்சனை முடிஞ்சதா? சமாதானமாயிடுச்சு. வேற டீக்கெல்லாம் வெயிட் பண்றோம். மனுஷனா பிறந்தா சாவர வரைக்கும் ஏதாவது தூக்கி சொந்தம் தான் இருக்கணும்ல. உனக்கும் தம்பி எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு மதியும் முக்கியம். என்ன பாரு, வீட்டில் பெரிய இடத்துல வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நாய் படாத பாடுபடுறேன். எல்லாம் ஒரு நாள் மாறுன்ற நம்பிக்கை தான். அவனா 2 வருஷமா பாப்பாளா? அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா இருந்தாங்க. அவன் கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியலடா. எங்கெங்க கொண்டு போய் விட்டு வந்துட்டேன். தினம் தானே குறை சொல்கிறேன். அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சும் பேசாமல் இருக்கான்டா. ஏண்டா நமக்கு ஒரு பிரச்சனைனா அதை சால்வ் பண்ணாமல் குழந்தை முடியும். குழந்தைங்க அவனுக்கு தான் சம்மந்தம். நான் அவனுக்கு உசுரா இந்த காலாலியா. சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்டு சாவு. எங்கடா போய் தசனே சாப்பிடு சாப்பிடு. இந்த குழந்தைய பார்த்து எனக்கு கொல்லலாம் போச்சுடா. கட்டாலும் ஓடி போயிட்டா. வீடு மொத்தம் கழுவி கழுவி வாழ்க்கைய போச்சு. சாவுடா சனினே. தாலி அழுகிறேடா. நீ சாவ பண்ணி ஜெல்ல சாவடிக்கடா. டேய், எங்கள் அப்பாவை நான் பார்க்கல 7 வருஷம்டா. டேய் இங்கே பாடுறா, கல்லை சிலையாக்கி கையெடுத்து கும்புற நாம மனுஷ சிலையானா அவனேடா கடவுளாக பார்க்க முடியல. ஒழுங்கு மரியாதை அவனை என்கிட்ட விட்டு போ, நான் பார்த்துக்கிறேன். மயிரில் கொண்ட போடா.
ஹலோ தம்பி இருக்கீங்களா? ஹலோ ராமு, நீ அப்பாவை போறியாப்பா? டாக்டர் சொன்னாங்க 2 மாசம்னு. வரும்போது தம்பியை கூட்டு வா கண்ணு. ஐயோ